கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நீ வந்தமைக்காய் நன்றி. என் குழந்தாய், நீ நல்லவராய் இருக்க முயல்வது என்பது என்னையும் விண்ணகத்தை அடைய செய்யும் முயற்சி. அதனால இந்த காலையில் இந்த அருமையான பாடல், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்க நோக்கி ஓடணும். லக்கை நோக்கி ஓடணும். எனக்கு லக்கு ஒண்ணுதான், இலக்கு ஒண்ணுதான். அங்கதான், அதை நோக்கி இருக்கணும் நம்முடைய பயணம். இந்த உலகத்தோடு உன் நேரத்தை வீணாக்காதே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, லக்கை நோக்கி ஓடுவது எப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அல்லேலூயா. நேற்று உங்களுக்கு என்னுடைய சாட்சியை சொன்னேன். அது மறையுண்மை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற அற்புதங்களை, அன்றாட உணவு, அன்றாட அதிசயம், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம். 365க்கு மேல் ஆசீர்வாதங்கள் பைபிளில் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. வேகமாய். ஆமென். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அஞ்சாதே, பயப்படாதே, அஞ்சாதே, அங்க நில்லு. நான் உன்னுடன் இருக்கிறேன். அஞ்சாதே, அங்க நில்லு, அங்க நில்லு. அஞ்சாதே என்ற ஒரு குரல், ஒரு எக்கோ விண்ணகத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்சாதே, அதுதாங்க முக்கியம். அஞ்சாதே என் மகனே, என் மகளே, நீ அஞ்சாதே, தைரியமாயிரு. என் குழந்தையே, இன்று நான் உன்னை அழைப்பதை கேட்டாயா? அஞ்சாதே, அதுதாங்க அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் அழைப்பை புனிதத்திற்கான அழைப்பு. அஞ்சாதே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் என் அழைப்பை புனிதத்திற்கான அழைப்பு. அஞ்சாதே. என்னிடம் வருவதற்கான அழைப்பு. நீ அஞ்சாதே. என்னை முற்றிலும் சார்ந்திருப்பதற்கான அழைப்பு. நீ அஞ்சாதே. நீ என்னோடு மிக அதிகமாக நெருங்கி இருக்கிறாய். நீ அஞ்சாதே. இந்த உலகத்தோடு உன் நேரத்தை வீணாக்காதே. நீ அஞ்சாதே. நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள். அஞ்சாதே. உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு. இப்ப வாசிங்க அந்த வார்த்தையை. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா.
நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள். உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு, அஞ்சாதே. ஆமென். நான் உன்னுடன் இருக்கிறேன், என்னை சார்ந்திரு. அல்லேலூயா. இதற்கு செவிசாய்க்க மறுப்பது, இதை அலட்சியம் செய்வது, வார்னிங், இதை அலட்சியம் செய்வது உனக்காக நான் வைத்திருக்கும் அழகை உன்னிடமிருந்து பறித்துவிடும். ஆண்டவர் சமத்தில் இருந்துட்டு உண்மையாயிரு. போனை நோண்டிக்கிட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரியாதே. தேவையில்லாத வேலை பண்ற நீ அழிந்து போவாய். உன்னிடமிருந்து அவர் வைத்திருக்கும் அழகை உன்னிடமிருந்து அது பறித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சமத்தில் நீ உண்மையா இல்லை, என்ன ஆவேன்னு தெரியாது. இப்போ ஃபோனை நோண்டிக்கிட்டு, கால் பண்ணிக்கிட்டு, ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டு, வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இங்கே இருக்காத. என் சமூகத்தில் நிற்க தகுதி இல்லை. ஆண்டவருக்காக உண்மையாக இரு. உண்மையாக அவர் சமத்தில் இரு. அவர் வார்த்தையை கேளு. நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை நீ தெரிந்து கொள். உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு. நீ உலகத்தையோடு சேர்ந்து நேரத்தை வீணாக்குகிறாய். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சரிங்க. வாட்ஸ்அப்பை நோண்டுறது, மொபைலை நோண்டுறது, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறது. வேண்டாம் தேவ பிள்ளைகளே, நீ உலகத்தோடு உன் நேரத்தை வீணாக்குகிறாய். நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள். உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு. அதனால தான் இன்னைக்கு சோத்திர பள்ளியில் அநேகருக்கு என்னிடம் மன்றாடு. நிறைய பேருக்கு அந்த வார்த்தை கிடைத்தது. எத்தனை பேர் கிடைச்சது? அவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை நோக்கி மன்றாடு, அந்த வார்த்தை கிடைத்தது. என்னை நோக்கி மன்றாடு. உண்மையாயிரு. முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடும் இந்த 1 மணி நேரத்தை, என்ன ஒரு 20 நிமிஷம், அவ்வளோதான், அவருக்காக கொடுங்க. அவருக்காக உண்மையாக கொடுங்க. அவருக்காக உண்மையாக கொடுத்து பழகுங்க. உண்மையாக இருங்க. வேதனையோடு சொல்கிறார் ஆவியானவர், நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை. எப்படி என்று சொன்னால், என் அன்பின் முன்னடையாளங்களை கூர்ந்து கவனித்து அறிந்து கொள்ளும்படி அது உனக்கு உதவுகிறது. ஜெபி, விசுவசி. என் கரங்களில் மட்டுமே நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள். உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு. இதற்கு செவிசாய்க்க மறுப்பது, இதை அலட்சியம் செய்வது உனக்கு நான் வைத்திருக்கும் அழகை உன்னிடமிருந்து அது பறித்துவிடும். அவர் வைத்திருக்கிறார் அழகு. மணிமுடி சூட்ட ஆசைப்படுகிறார். அதனால நீ காலையில் அருமையான பாடல், நீ காலையில் மிக அருமையான பாடல். அந்த பாடல் வரிகள் அவ்வளோ அருமையானது. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடணும். இயேசு கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டார். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஓடுவோம். ஆமென். இந்த உலக காரியங்களில் நேரத்தை வீணாக்காதே. அன்பர்களே,
13 வசனம் இன்னும் அழகா பவுல் சொல்றாரு, அன்பர்களே, என் நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திருமார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், திகைத்திடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார். அழகா சொல்றார் பவுல். ஒரு சொல்றார் பாருங்க, அன்பர்களே, என் நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. நான் ஊழியக்காரனாகிய நான் எண்ணவில்லை. மியூட் போடாதவங்க தயவு செய்து மியூட் போட்டுக்கோங்க. போடாதவங்களுக்கு போட்டு விடுங்க. இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிடு, முன்னிருப்பதை கண்முன் கொண்டு. முன்னிருப்பதை கண்டோம், கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன் என்றால் என்னோடு இருக்கிற மந்தை, குட்டி மந்தை, இந்த சிறு திருச்சபை, சின்ன திருச்சபை, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை செபக்குழு என்னோடு சேர்ந்து லக்கை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடணும். பரிசு, விண்ணக பரிசு, விண்ணக நிலை வாழ்வுதான் அந்த பரிசு. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அந்த பரிசு. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசு. அதுதானுங்க ஞானம். அல்லேலூயா. இந்த ஞானம் இறைவன் விண்ணகத்திலிருந்து நமக்கு அருளுகிறார். அது விண்ணகத்திலிருந்து அருளப்படுகிறது. ஞானத்தினால் வருகின்ற இறை புகழ்ச்சி, அது கடவுளே அதை வளமுற செய்கிறார் என்று சீராக்கி ஞானத்திலே வாசிக்கிறோம். ஆமன் பார்ந்தவர்களே, எனவேதான் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். 15ஆம் வசனம். எனவே 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 ஒரு கமா இருக்கு, அங்க நிறுத்துங்க. எனவே அப்படிதான் அந்த வாய்ஸ் அப்படி வரணும். எனவே நம்மில் நிறைவடைந்தோர் யாவருக்கும் இத்தகைய மனநிலையே இருத்தல் வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனநிலை? பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகின்ற மனநிலை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஓடுகின்ற மனநிலை. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீ தந்தமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயின் கட்டுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பசாசின் சோதனைகள் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான நிலைக்கு நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி ஓடணும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எங்களுக்கு மேலிருந்து விடுக்க அந்த அழைப்பை பரிசு, இந்த பரிசுக்காக ஓடுறோம் ஆண்டவரே. ஓடுறோம் ஆண்டவரே. ஓடக்கூடிய சக்தியை கொடுங்க ஆண்டவரே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த
இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் அழகா சொல்றாரு பாருங்க, நம்மில் நிறைவடைந்தோர் யாவருக்கும் இத்தகைய மனநிலையே இருத்தல் வேண்டும். இருக்கிறதா? இருக்கிறதா? சோதிச்சு பாருங்க. உங்களையே சோதிச்சு பாருங்க. உங்களையே நீங்க சோதிச்சு பாருங்க. இத்தகைய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? தொடர்ந்து வாசிக்கலாம். எதை பற்றியாவது ஆமென். எதை பற்றியாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால், எதை பற்றியாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால், அதை பற்றிய உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை பற்றிய உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மாறுபட்ட கருத்து உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அதை பற்றிய உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமேன்னு சொல்லி, மாறுபட்ட கருத்து உனக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த மாறுபட்ட கருத்தை போக்குவதற்காக அதை பற்றிய உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது. வாசிக்க கேட்போம். ஆமென். ஆமென். நாம் இந்த நிலையை அடைந்திருந்தாலும், நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம். அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம். எந்த நிலை? ஜெபிக்கும் நிலை, துதிக்கும் நிலை, இறைவார்த்தை அறிவிக்கும் நிலை, ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்டும் நிலை, பரிந்துரை ஜெபம், மற்றவர்களோடு, மற்றவர்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, நலனை குறித்து. நமக்கு சில பவர் ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வல்லமை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு பேச்சு திறமை, ஒருத்தருக்கு போதிக்கிற, ஒருத்தருக்கு அற்புதங்கள் செய்ய, ஒருத்தருக்கு பரிந்துரை செய்ய, ஒருத்தருக்கு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடைகள், அருங்கொடைகள் பல வகை உண்டு. கொரிந்தியர் திருமுகத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து ஓடணும். பரிசுத்த நிலை அதுதான். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, வாசிப்பதிலும் சரி, தியானிப்பதிலும் சரி, பாடுவதிலும் சரி, ஜெபிப்பதிலும் சரி, எந்த நிலையிலே நீங்கள் அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்க முடியலையா? வாயை திறந்து அவருக்கு ஸ்துதி எடுங்க. ஸ்துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். உம்மை பாடாமல், உம்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எடுக்கணும். அதனால தான் ஏசாயா 41:10 அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 41:10. ஆமென். ஆமென். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உன் கடவுள். நான் உனக்கு
அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். உதவி செய்வேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. என்ன அழகான வார்த்தைங்க. ஏசாயா 41:10 மீண்டும் வாசிக்கலாமா? ஒரு முறை கூட தேவச்சனமே. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலக்கரத்தால் உம்மை தாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ருசிக்கணுங்க. ஆண்டவர் எத்தனை இனிவர் என்று ருசித்து பாருங்கள். வார்த்தை எவ்வளவு இனிமை. ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஏசாயா 40:31 மிக அழகாக சொல்லும். ஆண்டவர் மேல் ஏசாயா 41 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ, ஆமென். ஆமென். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? உண்மையான நம்பிக்கை அவர் மேலே வைத்திருப்பவர்களோ, அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணுங்க. ஆமென். வார்த்தை நம்ம ஊடுருடுங்க, உள்ள போணுங்க, செதுக்கணுங்க. நமக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களையும் செதுக்கணுங்க. அவர் நம்மை புனிதப்படுத்துகிறாய். இந்த நாளில் நம்மை புனிதப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நமக்குள்ள இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் தீய சிந்தனைகளையும் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செதுக்கி 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 ஒரு அருமையான மணி மகுடமாக நம்மை மாற்றப் போகிறார். அந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆமென். அல்லேலூயா. அது உணர்றவங்களுக்கு தான் அந்த உணர்ச்சி வரும். உணர்வே இல்லாமல் இருந்தால் சபக்கிடங்கள் இருக்கவங்களால ஜெபிக்க முடியாது, மௌன உலகில் இருக்கிறவங்களால ஜெபிக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறார்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன சொன்னால், முதலாவது ஆசீர்வாதம் புதிய ஆற்றல் பெறுவர். புதிய ஆற்றல் பெறுவர். பெறுவர் ஆமென். பெறுவர். அங்கே புல் ஸ்டாப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. கமா இருந்தால் தான் பெறுவர் அப்படி வரணும். ஃபுல் ஸ்டாப் இருந்தால் புதிய ஆற்றல் பெறுவர் என்ற வார்த்தைக்காய் எமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த புள்ளியில் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது பிள்ளைகளே. அந்த புள்ளிக்குள்ள பெரிய மறை உண்மை இருக்கிறது. பெறுவர் 100%. ஆமென். ஃபுல் ஸ்டாப். ஆமென். அதான் பரம அழைத்தின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த பரிசு கிடைக்கிற இடத்துல போய் நீ கட் பண்ணி அந்த ரிப்பன் கட்டி வச்சுருப்பேன், அதை கிராஸ் பண்ணினா அங்கே அதை ஃபுல் ஸ்டாப். அல்லேலூயா. 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 விசுவசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். விசுவசிக்காதவர்களுக்கு ஒன்றுமே நடக்காது. விசுவசிப்பவருக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ நம்பர் 1 புதிய ஆற்றல். ஆமென். அதனால தான் சக்கரியா 4:6 அழகாக சொல்லும். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்க உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, அல்லேலூயா, புதிய ஆற்றலை தருவார். ஆமென். கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயரே செல்வார்கள். ஆமென். அவங்க ஓடுவாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. ஓடுவாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமென். நடந்து செல்வாங்க, சோர்வடைய மாட்டாங்க.
ஆமென். ஓடுவாங்க, களைப்பு வர, சுவாசம் முட்டாது. எல்லாருக்கும் இங்கே சுவாச பிரச்சனை, மூச்சு முட்டுது, எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம், மூச்சு முடியல, கொஞ்சம் முடிஞ்சா வேலை செஞ்சால் இழுக்குது மூச்சு, கொய் கொய் சத்தம் வருது, முடியல. காரணம் என்ன? ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை இல்லாத குறைவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் உனக்கு முடியறதில்ல? ஏன் ஆண்டவரை ஸ்துதிக்க முடியறதில்ல? ஏன் ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையாய் இருக்க முடியறதில்ல? இதுதாங்க காரணம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை, கலங்காதே என்ற வார்த்தை என்ற நம்பிக்கை, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்ற நம்பிக்கை, உதவி செய்வேன், நீதி வரக்காரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல், கடுகு போல ரக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அதனால தான் செக்கரியா 4:6 அழகாக சொல்லும். வேகமாய் வாசிக்க கேட்போம். செக்கரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. என் ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். என் ஆற்றலாலும் அல்ல, என் வலிமையாலும் அல்ல, ஆவியாலே எல்லாம் ஆகும். செக்கரியா புஸ்தகம் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணீங்க? எத்தனை பேர் வசனத்தை எடுத்தீங்க? 5 நிமிஷம். அதிகாரம் 4 வசனம் 6. ஆமென். வாசிக்கட்டும் செபாஸ்டின், அவங்க வாசிக்கட்டும். அவங்க தான் ஆமென் எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க வாசிக்கட்டும். வாசிங்கம்மா. செக்கரியா 4:6. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. மீண்டும் அவர் என்னிடம் செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. இன்று இடைவிடா சகாயமாதா குழுவில் ஒவ்வொருடைய பெயர் சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் வாக்கு, அவர் அருளிய வாக்கு இதுவே. உனது ஆற்றலாலும் அல்ல, உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும். எனது ஆவியாலும் அல்ல ஆகும். ஆவியாலே, அவருடைய ஆவியினாலதான் எல்லாம் ஆகும். நீங்கள் ஸ்தோத்திரப்பள்ளி எடுக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லா வல்லமையும் தர வருது அந்த ஞானம். தொடக்க ஜெபத்தில் ரொம்ப அழகாக ஜெபிச்சிங்க. இந்த ஞானத்தை தாங்கப்பா தாங்கப்பான்னு கேட்குறோம். அவர் ஞானத்தை கொடுக்கும்போது நாம் அதை அடைய, ரெசீவ் பண்ண மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். காரணம், அதனால தான் இன்றைய இறையிறக்கத்தின் செய்தியில் அழகாக சொல்லப்பட்டது. இன்று நான் உன்னை அழைப்பதை கேட்டாயா? என் சிறு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் என் அழைப்பை, புனிதத்திற்கான அழைப்பை, என்னிடம் வருவதற்கான அழைப்பை, என்னை முற்றும் சார்ந்திருப்பதற்கான அழைப்பை உன் நாளில் ஒவ்வொரு மொழியிலும் கூர்ந்து கவனி. முதல்ல கவனி. நீ என்னோடு மிக அதிகமாக நெருங்கி இருக்கிறாய். இந்த உலகத்தோடு உன் நேரத்தை வீணாக்காதே. நீ புனிதமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள். உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு, என்னை நோக்கி மன்றாடு. நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன். நீ என்னை சார்ந்திரு. இதற்கு செவி சாய்க்க மறுப்பது, இதை அலட்சியம் செய்வது, உனக்காக நான் வைத்திருக்கும் அழகை உன்னிடமிருந்து பறித்துவிடும். இன்றைய நாளில் இறையிறக்கத்தின் செய்தி ரொம்ப அழகாக இருக்கு. அதை தொடர்ந்து அதை குறித்து தான் இன்றைக்கு தொடக்கத்திலே பாடல் வரிகள், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி. அதனால தான் ஏசாயா 41:10 ஸ்தோத்திர பலியில் எனக்கு கிடைத்த வார்த்தை, அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வரக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அதில் ஒரு 11ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது. ஏசாயா 41:11 வாசிக்க கேட்போம். ஏசாயா 41:11. ஆமென். உனக்கெதிராய் வெகுண்டெழுவோர்
அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். அதுதான் இங்க இறையிறக்கத்தின் செய்தியில் அழகா சொல்லுறது. உன்னை வழிநடத்தும்படி என்னை சார்ந்திரு, இதற்கு செவிசாய்க்க மறுப்பது, இதை அலட்சியம் செய்வது உனக்காக நான் வைத்திருக்கும் அழகை உன்னிடமிருந்து பறித்துவிடும். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாது ஒழிவர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசாயா 41:11 வாசிக்க பயம். ஏன் வாசிக்கல? நம்ம ஏன் வாசிக்க முடியல? அந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை. ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தை கிடைச்சா அதை ஓடி வாசிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உணர்த்துவதை வாசிக்க நம்ம மறுக்கிறோம். அதனால தான் 13ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு, ஏனெனில் ஏசாயா 41:13 ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது. நீ புனிதமாக இருக்க முடியும். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென்.